ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணோம். அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் தான். இதில் கேட்ட கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஏஇஎஸ்எஸ்சியில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். வாங்க கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, கோனிங் ஆஃப் வீல் இஸ் ப்ரொவைடட். கோனிங் ஆஃப் வீல் அப்படின்னா ஃபஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கோனிங் ஆஃப் வீல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரயில்வேயில் வந்து வர டைம் தான் வந்து கோனிங் ஆஃப் வீல். ஓகேங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே கொடுப்பாங்க கோனிங் ஆஃப் வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைவேஸில் படிச்சிருப்போம் சூப்பர் எலிவேஷனில். ஓகேங்களா? அப்போ சூப்பர் எலிவேஷன் என்னது, நம்ம ரோடை வந்து இப்படி கருவாக போகிறப்ப இதை வந்து டில்ட் பண்ணுறது தான் வந்துட்டு சூப்பர் எலிவேஷன். அதே மாதிரி ரயில்வேலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேர்னிங் வரும். ஓகேங்களா? அந்த டேர்னிங்கில் வந்துட்டு நீங்கள் டில்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்காக கொடுக்குறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா கோனிங் ஆஃப் வீல். ஓகேங்களா? அது எதுக்காக கொடுப்போம் நம்ம சூப்பர் எலிவேஷனில்? வண்டி வந்து கவுராமல் இருக்கிறதுக்காக தானே கொடுப்போம். அந்த ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து கோனிங் ஆஃப் வீல் கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் பாருங்கள். டு ஷூட் சூப்பர் எலிவேஷன் ஆன் கர்வ், டு ப்ரிவென்ட் த லேட்டரல் ஸ்லிப், டு சேவ் த மெட்டீரியல்ஸ் ஃபார் வீல்ஸ், டு கிவ் டைனமிக் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ரோலிங் ட்ராக். அப்போ நம்ம வந்து எதுக்காக அது கொடுக்குறோம்? அந்த வந்து ஸ்லிப் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக சூப்பர் எலிவேஷனில் கொடுக்குறதான் பார்த்தீங்கன்னா கோனிங் ஆஃப் வீல். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட் டைரெக்ஷனில் வந்துட்டு டில்ட் பண்ணுவாங்க. அதோட கிரேடியன்ட் எவ்வளோ இருக்குன்னா 1/20 வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி டில்ட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? டில்ட்டிங்னாலும் கோனிங் ஆஃப் வீலோட இது தான். ஓகேங்களா? டில்ட்டிங்னா இன்வர்ட் டைரெக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு 1/20 வந்து டில்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டில்ட்டிங். இதே அவுட்வர்ட் டைரெக்ஷனில் வந்து உங்களுக்கு டில்ட்டிங் பண்ணாங்கன்னா அது வந்து கோனிங் ஆஃப் வீல். அதே இன்வர்ட் டைரெக்ஷனில் பண்ணால் அது வந்து உங்களுக்கு டில்ட்டிங். இது கூட கொஸ்டினில் கேட்கலாம். ஓகேங்களா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டு ப்ரிவென்ட் த லேட்ரல் ஸ்லிப், அதான் கோனிங் ஆஃப் வீலுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு மெயின் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பாருங்கள், பிட்டுமின் இஸ் சோலபிள் இன். பிட்டுமின் வந்து இதில் வந்து சோலபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? கார்பன் டெட்ராசல்பேட், நைட்ரஜன் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, கார்பன் டைசல்பேட். அப்போ இதில் வந்து ரெண்டு இதில் வந்துட்டு பிட்டுமின் வந்து ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு சோலபிள் ஆகும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கார்பன் டைசல்பேட். ஓகேங்களா? கார்பன் டைசல்பேட். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் டெட்ரா குளோரைடு. இதில் வந்து டெட்ரா சல்பேட்டுன்னு இருக்குது. ஆனால் இன்னொன்று எதில் ஆகும் பார்த்தீங்கன்னா கார்பன் டெட்ரா குளோரைடு. இது ரெண்டுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்டுமின் வந்து சோலபிள் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மேக்ஸிமம் பெர்மிசிபிள் கிரேடியன்ட் ஃபார் ஸ்டேஷன் யார்டு. ஸ்டேஷன் யார்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாலும் ரயில்வேல வர கொஸ்டின் தான். இதில் வந்து ஸ்டேஷன் யார்டில் வந்துட்டு பர்மிசிபிள் கிரேடியன்ட் வந்து நம்ம எதுக்காக கொடுப்போம் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? மெயினாக தெரியும். கிரேடியன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் பர்பஸுக்காக மெயினாக கொடுக்குறது. ஓகேங்களா? வாட்டர் வந்து அதிலே இருக்கக்கூடாது, அதுக்காக. அப்போது அந்த கிரேடியன்ட் வந்து ஸ்டேஷன் யார்டில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/400. ஓகேங்களா? மேக்ஸிமம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/400. சி தான் கரெக்டு. இதே மினிமம் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/1000. ஓகேங்களா? ஆப்ஷன் பி வரும். ஓகேங்களா? மினிமம் கேட்டிருந்தாங்கன்னா 1/1000. இதே மேக்ஸிமம் கேட்டுருக்காங்க, அதனால் 1/400. நம்மளுக்கு கிரேடியனோட பர்பஸ் என்னது? ட்ரைனேஜுக்காக மெயினாக கொடுக்குறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஹைட் ஆஃப் செமாஃபோர் சிக்னல் இஸ். செமாஃபோர் சிக்னல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வேல யூஸ் பண்ணுற சிக்னல் தான். இப்போ ரயில்வேல வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனோட அவுட்டரில் வந்துட்டு கைகாட்டி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். அது வந்து கீழே இறங்கி மேலே ஏறும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் செமாஃபோர் சிக்னல். அதோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 7.5 மீட்டர் இருக்கும். ஓகேங்களா? அதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 7.5 மீட்டர் இருக்கும். அதே மாதிரி அந்த சிக்னலோட லென்த் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கிள் இருக்குதுன்னு சொன்னல, அதோட இதில் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர்லேருந்து 1.7 மீட்டர் வரை இருக்கும். அதே மாதிரி விட்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னர் எட்ஜ் வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 23லேருந்து 25 சென்டிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி அவுட்டர் எட்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25லேருந்து 35 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேங்களா? இதுவும் இம்பார்ட்டன்ட்டு. ஹைட் வந்து 7.5 மீட்டர், லென்த் வந்து 1.2 மீட்டர் டு 1.7 மீட்டரு. இதே வந்துட்டு உங்களுக்கு வித் இன்னர் எட்ஜ் வந்து 23லேருந்து 25 சென்டிமீட்டர், அவுட்டர் எட்ஜ் வந்து 25லேருந்து 35 சென்டிமீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு, பெர்மனன்ட் ட்ராக் இஸ் ரிகார்டட் டு பி. பர்மனன்ட் ட்ராக் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செமி எலாஸ்டிக்காக இருக்கணும். ஓகேங்களா? செமி எலாஸ்டிக்காக. ஏன் செமி எலாஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னா, இதுதான் ட்ராக்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ட்ரெயின் போகுது. அப்போ ட்ரெயின் போடுறப்போ அந்த ட்ராக் மேலே வந்து உங்களுக்கு வந்து லோடு வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் செட் ஆச்சுன்னா கீழே போகிற லோடு வந்துட்டு மறுபடியும் மேலே வரணும்ல. அப்போது அப்படி வர மாதிரி இருந்தால் தான் அது வந்துட்டு மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர அடுத்த ட்ரெயின் போக முடியும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலாஸ்டிக்காகவும் இருக்கக்கூடாது,
ஏன்னா ஃபுல்லாக எலாஸ்டிக் இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும், அதனால் அதுவும் அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ட்ராக்குங்கிறது எப்படி இருக்கும் பார்த்தா செமி எலாஸ்டிக்காக இருக்கணும். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பெர்மனன்ட் ட்ராக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி எலாஸ்டிக்காக இருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் த டிசைன் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் இன் மிக்ஸ்டு டிராஃபிக் கண்டிஷன் த ஸ்பீட் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் கன்சிடரஸ். இப்போ வந்து நம்ம நார்மலாக என்ன படிச்சிருப்போம் சூப்பர் எலிவேஷனுக்கு ஃபார்முலா E + F = V² / 127R அப்படின்னு சொல்லி தான் நார்மலாக சூப்பர் எலிவேஷன் படிச்சிருப்போம். ஓகேங்களா, இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா மிக்ஸ்டு டிராஃபிக் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்து ஃபுல் ஸ்பீடு வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம்னா 25% வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறோம் அதோட ஸ்பீடை. ஓகேங்களா, மிக்ஸ்டு டிராஃபிக் இருக்கிறதுனால எவ்வளோ பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணுவோம்னா 25% ரெடியூஸ் பண்ணுவோம். அப்போ எவ்வளோ கன்சிடர் பண்ணுவோம் 75% கன்சிடர் பண்ணுவோம். இதே இடத்துல வந்து இந்த கொஸ்டினுக்கு பதிலாக ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கிள் இஸ் ரெடியூஸ்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கேட்டிருந்து பார்த்தீங்கன்னா 25. ஓகேங்களா, எவ்வளோ இப்போ ரெடியூஸ் பண்ணுவோம்னா 25% வந்து மிக்ஸ்டு டிராஃபிக் கண்டிஷனுக்காக ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். அதை எவ்வளோ கன்சிடர் பண்ணுவோம் 75. இதே அந்த இடத்துல ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கிள் இஸ் ரெடியூஸ்டு பை அப்படின்னா 25. ஓகேங்களா, இது ரெடியூஸ்டு பைன்ட்டு 2-3 SSCயில் கேட்டிருக்காங்க, ஏஇலையும் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ரெடியூஸ்டா இல்லைனா எவ்வளோ ஸ்பீடு கன்சிடர் பண்ணுவாங்க அதை பார்த்து. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரீ கார்பன் இன் பிட்டுமின். ஃப்ரீ கார்பனில் வந்துட்டு ஃப்ரீ கார்பன் வந்து பிட்டுமினில் வந்து தாரோட கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, தாரோட கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென்னாக தான் இருக்கும். ஃப்ரீ கார்பன் வந்து தாரோட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு லெஸ் தென் தி தார். ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு பிட்டுமின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. பிட்டுமின் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோ கார்பன் மெட்டீரியல். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோ கார்பன் மெட்டீரியல். இது வந்து ஆர்டிஃபிஷியலாகவோ இல்லை நேச்சுரலாகவோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே தார் அப்படிங்கிறது என்ன பார்த்துட்டிங்கன்னா கோல் ஆர் வுட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் அப்படி இல்லைன்னா ஹை ஹீட்டு, ஹை ப்ரெஷர் அப்படி இல்லைன்னா ஹை ஹீட்டு இதில் இருந்துட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கிறதா பார்த்தீங்கன்னா தார். அப்போது அதில் ஃப்ரீ கார்பன் பிட்டுமினை வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் தார் தான் இருக்கும். ஓகேங்களா, பிட்டுமினில் வந்துட்டு ஃப்ரீ கார்பன் வந்து உங்களுக்கு வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு தாரோட கம்பேர் பண்ணுறப்போ. நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் தி குரூப் ஆஃப் பிளாக் டாப் பேமெண்ட். இப்போ வந்து பிளாக் டாப் பேமெண்ட் போடுறாங்க, அதில் வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கு வந்து எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்டுமினஸ் காங்கிரீட். ஓகேங்களா, இது 4மே வந்துட்டு நீங்கள் பிளாக் டாப்பில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான், 4மே வந்துட்டு யூஸ் ஆகும். அதில் வந்துட்டு உங்களுக்கு குவாலிட்டி வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஹை குவாலிட்டி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிட்டுமினஸ் கார்பெட். ஓகேங்களா, இதே அந்த ஆஸ்பால்ட் காங்கிரீட் இருக்குது பார்த்தீங்களா, இதே வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜோட டெக் ஸ்லாப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆஸ்பால்ட் காங்கிரீட் தான் வந்து மாஸ்டிக் ஆஸ்பால்ட் காங்கிரீட் தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதில் வந்துட்டு எது ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்டுமினஸ் காங்கிரீட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் குவாலிட்டி. மற்ற 3மே யூஸ் பண்ணுவாங்க. அதில் மெயினாக வந்துட்டு பிரிட்ஜ் டெக்கில் வந்து எது யூஸ் பண்ணுவாங்கன்னா மாஸ்டிக் ஆஸ்பால்ட் காங்கிரீட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பிரிட்ஜ் டெக் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து மாஸ்டிக் ஆஸ்பால்ட் காங்கிரீட் தான் வந்து ஆன்சர் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் காசஸ் ரிவைலிங் இன் பிட்டுமினஸ் பேமெண்ட். பிட்டுமினஸ் பேமெண்ட்டில் வந்துட்டு ரிவைலிங் அப்படிங்கிறது வந்து எதனால் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரேவலிங் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ரேவலிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரோடு அப்படின்னா இதில் இருக்கிற அக்ரிகேட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக வெளியே வரதான். நிறைய ரோடு பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, அந்த ரோட்டில் இருக்கிற அந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி வெளியே கிடக்கும். அப்படி வர்றது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேவலிங். அது வந்து எதனால் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிட்டுமின் கண்டென்ட் வந்து இல்லை கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, பிட்டுமின் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால அதோட கல் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சீக்கிரம் வந்துட்டு ஒன்றோட ஒன்று வெளியே வந்துடுது. ஓகேங்களா, அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு ரேவலிங் வந்து ஏற்படுது. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, எக்ஸசிவ் பிட்டுமின் இதனால உங்களுக்கு வந்து என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வந்து வரும். ஓகேங்களா, ப்ளீடிங் ஏன்னா எக்ஸசிவாக போனால் உங்களுக்கு வந்து ப்ளீடிங் தானே வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங் வந்து உங்களுக்கு வந்து அக்கறாகும். எதனால் எக்ஸசிவ் பிட்டுமினால். இதே சாஃப்ட் பிட்டுமின் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரேவலிங் நடக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. பட் இதில் மெயினாக வந்துட்டு லோ பிட்டுமினால் தான் நடக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அசியூம் த SST இன் 80 மீட்டர் ஆஃப் ஃப்ளாட் ஹைவே செக்ஷன் செட்பேக் 10 மீட்டர் த ரேடியஸ் ஆஃப் நெகட்டிவ் ஹரிசாண்டல் கர்வ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, செட்பேக் கொடுத்துட்டாங்க. இப்போ ஹரிசாண்டல் கர்வ் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ செட்பேக் கொடுத்தாவே நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். செட்பேக் கொடுத்தா ஃபார்முலா என்ன m = S² / 8R. ஓகேங்களா, எம்ங்கிறதான் செட்பேக்கு, ஆருங்கிறது ரேடியஸ், எஸ்ங்கிறது வந்து
சைட் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு 6 தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அப்போ வந்து எம் கொடுத்துட்டாங்க 10 மீட்டர்னு ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா மாற்றி போட்டால் என்ன வரும், 80 ஸ்கொயர் டிவைடட் பை 80 அப்படின்னு வரும் ஓகேங்களா. 8 × 10 போட்டிங்கன்னா 80. அப்போது இதை இன்ட்டு பண்ணி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா 1664 டிவைடட் பை 80 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 80 மீட்டர் ஆன்சர் வரும் ஓகேங்களா. ஃபார்முலா வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. செட் பேக்குக்கு ஃபார்முலா என்னன்னா செட் பேக் எம் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 8r. இதுதான் வந்து ஃபார்முலா ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிரேக் இஸ் அப்ளைடு வென் எ வெஹிக்கிள் ஸ்கிட் a distance of 16 மீட்டர் பிஃபோர் கம்மிங் டு ஸ்டாப். If the coefficient of friction 0.4 then the speed of the vehicle before skidding been nearly. இப்போ வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு, பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 மீட்ரு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் போகுது பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம். அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா ரோடுக்கு 0.4. அப்போ அந்த ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ஹைவேல வந்துட்டு நீங்கள் ஷாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது லேக் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பீங்களே, அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இது ஓகேங்களா. இது வந்து ஃபிசிக்ஸ் தான். அப்போ ஃபிசிக்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்னென்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 2as அப்படின்னு சொல்கிறதா. இப்போ ஃபைனலாக வந்துட்டு அது பிரேக் அடித்து நின்றோம் ஓகேங்களா. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு இங்கே 0 ஓகேங்களா. பிரேக் அடித்து நின்றதில்ல ஃபைனலாக, அப்போ அந்த வெலாசிட்டி 0. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி தான் நம்மளுக்கு தெரியணும். அப்போ v² = 2as. இதுதான் வந்துட்டு ஃபார்முலா ஓகேங்களா. ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன்ங்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன்ட்டு நம்மளுக்கு ஜிங்கிறது பார்த்தீங்கன்னா கிராவிட்டி, அது வந்து கான்ஸ்டன்ட். அப்போ எஃப் கொடுத்துட்டாங்க 0.4, ஜி வந்து 9.81 ஓகேங்களா. அப்போ ஃபார்முலா படி பாருங்கள். ஃபார்முலா v² v = √2 ஏக்கு பதிலாக என்ன போடலாம், 0.4 × 9.81 × எஸ் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16 மீட்டர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போ இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா மீட்டர்/செகண்டில் தான் வரும். அதை வந்து நீங்கள் km/h வந்து மாற்றணும் ஓகேங்களா. km/h மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 40 km/h வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. இதில் வந்துட்டு இந்த ரிலேஷன் தான் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார்முலா இது ஓகேங்களா. இது வந்துட்டு நம்ம கடைசியாக வந்துட்டு VT + 1/2gf அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த ஃபார்முலாவுக்கு பேசிக் ஸ்டெப்லேருந்து கேட்டிருக்காங்க சம் ஓகேங்களா. இந்த சம்முக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா v² = 2as. இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிசெண்டிங் கிரேடியன்ட் இஸ் 1/25, அசெண்டிங் கிரேடியன்ட் இஸ் 1/40, தென் த லென்த் ஆஃப் த வேலி கர்வ் ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் இஸ் 100 மீட்டர். இப்போ வந்து நம்மளுக்கு இதில் வேலி கர்வ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. வேலி கர்வ் கேட்டிருக்காங்களா இல்லை சம்மிட் கர்வ் கேட்டிருக்காங்களா, அதுதான் முக்கியம். ஏன்னா வேலி கர்வுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், சம்மிட் கர்வ் ஒரு ஃபார்முலா இருக்கும். அப்போ வேலி கர்வ் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும், ns² / 1.5 + 0.035s. இதில் என்னங்கிறதான் கிரேடியன்ட், எஸ்ஸுங்கிறது அந்த ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸு எஸ். அப்போ வந்து என்ன வந்து கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வந்து 2 கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. டிசெண்டிங் ஓகேங்களா. அசெண்டிங்கிறது பார்த்தீங்கன்னா 1/25, அசெண்டிங்னால மைனஸ், இது ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ வந்து 1/40. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 13/200 அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா. அப்போது நீங்கள் அந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசி ஆன்சர் வந்து 130 மீட்டர் வரும் ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. இந்த எண் வந்து கண்டுபிடிச்சாச்சு. எஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 100. டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ns² / 1 + 0.5 + 0.035s போட்டிங்கன்னா உங்களுக்கு 130 மீட்டர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். For 2-lane 2-way traffic SST is 60 meter, then the minimum SST for one-way traffic. இப்போ வந்து நம்ம SST கண்டுபிடிப்போம்ல, பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் லேக் டிஸ்டன்ஸ் VT + v² / 2gf போட்டு, அது எதுக்கான டெரிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் லேன் 1 வே ஓகேங்களா. சிங்கிள் லேனுக்கு 1 வேல தான் நமக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது VT +, அது வந்து SST ஓகேங்களா. இந்த SST வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே சிங்கிள் லேன் 2 வேவாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே 2 டைம்ஸ் ஆஃப் SST ஓகேங்களா. இதே 2 வே 2 லைனாக இருந்துச்சுன்னா அதே SST தான் உங்களுக்கு ஆன்சர் ஓகேங்களா. இதே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள் HST ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ்னாலும் உங்களுக்கு வந்துட்டு அதே SST வந்து நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்எஸ்டி. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றுமா இருக்குது. இந்த ரிலேஷன் வந்து நிறைய இதில் கேட்பாங்க. ஓகேங்களா, எதுக்கு எஸ்எஸ்டி அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால்குலேட் பண்ணுறது வந்து 1 வே 1 லேனுக்குனா எஸ்எஸ்டி, அதே 2 வே 2 லேனுக்குனாலும் எஸ்எஸ்டி தான். அதே மாதிரி ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ்னாலும் எஸ்எஸ்டி தான். ஓகேங்களா, எதுக்கு வந்து 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்எஸ்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லேன் 2 வே அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்எஸ்டி. அதே மாதிரி இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் அதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்எஸ்டி. இந்த ரிலேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இதில் 2 லேன் 2 வேக்கு 60 மீட்டர்னா 1 லேன் 1 வேக்கும் அதே 60 மீட்டர் தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து 60. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரிஃப்ளெக்ஷன் கிராக்கிங் இஸ் அப்சர்வ்ட் இன். ரிஃப்ளெக்ஷன் கிராக்கிங் வந்து எதில் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிட்டுமினஸ் ஓவர்லே ப்ரொவைடட் த ஓவர் ரிஜிட் பேமெண்ட், ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட், சிமெண்ட் காங்கிரீட் ஓவர் த ரிஜிட் பேமெண்ட். அப்போ கண்டிப்பாக வந்து ரிஃப்ளெக்ஷன் கிராக்கிங் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு எதில் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஜிட் பேமெண்ட்டில் தான் வந்துட்டு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதில் 3 ரிஜிட் பேமெண்ட் இருக்குது. அப்போது சிமெண்ட் காங்கிரீட் ரிஜிட் பேமெண்ட்டா இல்லை பிட்டுமினஸ் ஓவர்லேயில் பார்ப்பாங்களா இல்லை ரிஜிட் பேமெண்ட்டில் பார்ப்பாங்களான்னு. இப்போ வந்து பிட்டுமினஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இருக்கும். ஓகேங்களா, அதில் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் கிராக்கிங் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த ரிஜிட் பேமெண்ட்டில் வந்து எதுக்காக நம்மளுக்கு மெயினாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிமெண்ட் காங்கிரீட் ஓவர்லேஸ் த ரிஜிட் பேமெண்ட். அதுக்கு தான் வந்து பிட்டுமினஸ் ஓவர்லேஸ் த ஓவர் ரிஜிட் பேமெண்ட். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இதுக்கு வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த திக்னஸ் ஆஃப் தி thickness of bituminous carpet varies from. இப்போ வந்து bituminous carpet சொன்னால மேலே வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா bituminous carpet அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மெட்டீரியல். ஓகேங்களா, அப்போ சர்ஃபேஸ் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 20 to 25 mm வந்து திக்னஸ் இருக்கும். அப்போ ஆன்சர் டி தான் வந்துட்டு கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் ஏ OST த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் இஸ் 100 km தென் த ஆக்சலரேஷன் ஆஃப் வெஹிக்கிள். இப்போ வந்து 100 km இருக்கும்போது ஆக்சலரேஷன் ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு டேபிளே இருக்குது. அந்த டேபிள் வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த டேபிள் வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ 100 km/h ஸ்பீடு இருந்தால் 0.53, இதே 80 km/h இருந்தால் 0.72, 65னா பார்த்தீங்கன்னா 0.92, அதே 60 km/h 1. இந்த டேபிளை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ 100 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு என்ன வரும் 0.53. ஓகேங்களா, 100 km 0.53, 80னா 0.72, 65னா 0.92, 60னா 1 m/s. அப்போ ஸ்பீடு வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஆக்சிலரேஷனை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங்கிடியூடினல் கிரேடியன்ட் அண்ட் கேம்பர். கேம்பருங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஹைவே அப்படின்னா கேம்பருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷனில் கொடுக்குறது. இதே லாங்கிடியூடினல் கிரேடியன்ட்ங்கிறது வந்து உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் கொடுக்குறது. ஓகேங்களா, இது ரெண்டுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் எவ்வளோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து கிரேடியன்ட் கொடுக்குறது வந்து 2 டைம்ஸ் ஆஃப் கேம்பருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ G = 2C அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். லாங்கிடியூடினல் கிரேடியன்ட்ங்கிறது வந்து இந்த லாங்கிடியூடினல் டைரக்ஷனு, கேம்பருங்கிறது வந்து உங்களுக்கு கிராஸ் செக்ஷனில் கொடுக்குறது. இதில் ஒரு டைம் கொடுக்குறது வந்து கேம்பருக்கு 2 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இதோட ரிலேஷன்ஷிப். G = 2C. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மெயினாக ட்ரைனேஜ் பர்பஸுக்காக கொடுக்குறதா கிரேடியன்ட் முன்னாடியே பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து த அலோவபிள் ரேட் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு. சென்ட்ரிஃபியூகல் ஆக்சிலரேஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டு. 80 / 75 + V. இதே கிரேடு காம்பன்சேஷனுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, கிரேடு காம்பன்சேஷன்னா 75 / R, அப்படி இல்லைனா 30 + R/R. ஓகேங்களா, விச்சவர்லெஸ் இது பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து சென்ட்ரிஃபியூகல் ஆக்சிலரேஷனுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 80 / 75 + V தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபார் ஏ சம்மிட் கர்வ் த கிரைட்டீரியா கன்சிடர். சம்மிட் கர்வு வேலி கர்வு 2 இருக்குது. இப்போ சம்மிட் கர்வுனா உங்களுக்கு பார்த்துக்கோங்க, சம்மிட் கர்வுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், வேலி கர்வும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ சம்மிட் கர்வுக்கு வந்து டிசைன் கன்சிடரேஷனுக்கு மெயினாக என்ன பண்ண முடிப்பாங்க பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சம்மிட் கர்வுக்கு டிசைன் கிரைட்டீரியாவுக்கு ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் மட்டும் தான். ஏன்னா இந்த சைடு ஏறுறப்ப இந்த சைடு ஏற தெரியாது. அப்போ பிரேக் அடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து இதில் வந்து ட்ரைனேஜ் வந்து மெயினாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மழை விழுந்து அதுவாக கீழே போயிடும் தண்ணி. ஓகேங்களா, அதே மாதிரி ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸும் தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து சைட் டிஸ்டன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா, ஏன்னா மெதுவாக தான் வண்டி ஏறும். அதனால் வந்து உங்களுக்கு ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸுங்கிறது வந்து தேவைப்படாது. ஓகேங்களா, ட்ரைனேஜும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும்.
அப்போது உங்களுக்கு வந்து சப்மிட் கர்வ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எஸ்எஸ்டி மட்டும்தான் உங்களுக்கு மெயினாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க டிசைன் க்ரைட்டீரியாவுக்கு. இதே வந்துட்டு வேலை கர்வ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்எஸ்டி வேணும், ஓகேங்களா. அதே மாதிரி ட்ரைனேஜ் கண்டிஷனும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி மழை பெஞ்சா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாயிரும். அப்போ இந்த இடத்துல வந்து போகிறதுக்கு ட்ரைனேஜ் கண்டிஷனும் கன்சிடர் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அப்போது சப்மிட் கர்வ் அப்படின்னு கொடுத்ததுனால உங்கள் ஆன்சர் வந்து எஸ்எஸ்டி. இதே வேலி கர்வ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? பி அண்டு சி வரும், ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.